விடுதலையோட நல்ல கர்த்தர் இந்த பாட்டை பாடி ஆராதிக்கும் போது உங்க காலை ஆண்டவர் மான் காலை போல மாற்ற போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். உயரமான ஒரு ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விட போகிறார். உங்களுக்கு விரோதமா எந்தெந்த சத்துரு எழும்பிக்கிட்டு இருக்கிறானோ அவனெல்லாம் உங்களை தொட முடியாதபடிக்கு கர்த்தர் ஒரு உயரத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்த போகிறார். ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல, உயர்ந்த இடத்துல, உயர்ந்த மலை மேல, உயர்ந்த பாறை மேல, உயர்ந்த பர்வதத்தின் மேல நினைச்சுக்கோங்க. எதெல்லாம் உயரமா இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்தி, ஹல்லேலூயா, யாரும் உங்களை தொட முடியாதபடிக்கு, யாரும் உங்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு, எவனும் உங்களை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு, யாரும் உங்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு, எவனும் உங்களுக்கு மந்திரம் வைக்காதபடிக்கு, எவனும் உங்களுக்கு சூனியம் வைக்காதபடிக்கு ஆண்டவர் அவனை ஒண்ணுமே இல்லாம பண்ணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தெரியுங்களா? எல்லாம் உங்க துதியில இருக்கு. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுல இருக்கு. நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுல இருக்கு. கர்த்தரை நீங்க நோக்கி கூப்பிட கூப்பிட கர்த்தர் உங்க அருகில வருகிறார். கர்த்தர் உங்க பட்சத்துல வருகிறார். கர்த்தர் உங்களுக்கு அருகாமையில வருகிறார். கர்த்தர் உங்களுக்கு சமீபமா வருகிறார். மறைவான கண்ணிகளுக்கு இந்த பாட்டை பாடி ஹல்லேலூயா நல்ல அந்த வார்த்தைகளை கவனித்து நல்ல வாயை திறந்து பாடுங்க. அந்த வார்த்தையெல்லாம் உணர்ந்து. தமிழ் எல்லாருக்கும் தெரியுமில்ல? தமிழ் தெரிஞ்ச எல்லாரும், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க இல்லைன்னு நினைக்கிறேன்.